எந்த வக்கீலும் தேவையில்லை, எந்த வக்காலத்தும் தேவையில்லை, எனக்கு யாருடைய சிபாரிசும் தேவையில்லை. நேரடியாக அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்ற இதுதான் அவனுடைய ஜெபமாக இருந்தது. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல். இதையே அவர்கள் வாயிலே ஹஸ்பி ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டி உள்ளே வீசி அந்த கயிறு வரை எரிந்தது, அந்த நெருப்பு அவர்களை தொடரவில்லை. இதுதான் இறை நம்பிக்கை, இதுதான் இறை நம்பிக்கை. சோதனையான காலகட்டங்களிலே இறை நம்பிக்கை வேண்டும் என்பதற்கு இதை விட நமக்கு வேறு என்ன நபிமாவுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான் நமக்கு பாடம். நமதுக்கான பசு செய்யும் இப்படி உடைய அல்வா அறிவுடையவர்களுக்கு நபிமாவுடைய வரலாற்றில் அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்வது இதுதான் சமதத்தை. முன்னால் நைல் நதி கடல் போன்ற அப்படியே இருந்து கொண்டக்கூடிய நைல் நதி, பின்னால் பிராமனுடைய பெரும் கூட்டம், பிராமன் வருகிறான், பிராமனுடைய பெரிய ஒரு படை வருகிறது. நடுவிலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டவர்கள், அவர்களை கொண்டு அந்த ஈமான் கொண்டவர்களோ அவர் என்னால முதலூன், நாங்கள் வரமாட்டோம், அந்த வரப்போகிறா, நீரும் உங்களுடைய இறைவனும் செல்வீராக என்று அவர்கள் எல்லாம் அந்த பலகீனப்பட்ட அந்த ஈமானுடையவர்கள் எல்லாம் அமர்ந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் முசாபிகள் நல்ல மாட்ட வைத்து விட்டீர்கள். முன்னால் கடல் ஒன்று இருக்கிறது நைல் நதி, பின்னால் பார்த்தால் பிராமன் வந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு என்னுடைய இறைவன் என்னுடைய அவர்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள். அவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டார்கள். எனக்கு என்னுடைய இறைவன் இருக்கின்றான் என்று அவர் சொன்னார்களே, கை தடியை கொண்டு அந்த நதியில அடிக்கை சொன்னான். அல்லாஹ் அந்த செங்கடலுக்கு அடிக்கப்பட்டது, அது பல பாதைகளாக பிரிந்தது. அதில் அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொன்னால் இதுதான் இறை நம்பிக்கை முன்மாதிரி. இறை நம்பிக்கையினுடைய பாடப்படத்திற்கு தான் சகோதரர்களே. எனவே மனிதனுடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை முதலாக, நம்பிக்கை என்பதுதான் மிக முக்கியமான. நம்பிக்கை என்பது இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஒருபோதும் நீங்க நிராசையாகிவிடாது. நீங்கள் 1000 பேர் உங்களை ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை அவன் நாடினால் தான் அதை நடத்த முடியும். அதை உலகத்தையே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியாது. அல்லாஹ் நாடாமல் உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்து விட வேண்டும், உங்களை அழித்து விட வேண்டும், உங்களை பலாக்காக்கி விட வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் நாடினாலே தவிர அது நடக்காது. குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ன எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்பதாக அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கு எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை வேண்டும். சொல்லுங்கள், ஒரு மகளை நாம் திருமணம் முடித்து கொடுக்கிறோம், நம்பிக்கை தான். அவன் நம்முடைய மகளை நல்லபடி வைத்துக் கொள்வான், நல்ல வாழ்க்கையை தருவான் அந்த மருமகன் என்றுதான் அந்த நம்பிக்கை தான் திருமணம் முடித்து கொடுக்கிறோம். ஒரு டாக்டரிடம் செல்கின்றோம், அவர் நம்முடைய அந்த நோய்க்கு நல்ல சிபாவை தருவார், நிவாரணத்தை அளிப்பார் நம்பிக்கையை தான் நாம் செல்கின்றோம். ஒரு வாகனத்தில் ஏறி பயணிக்கின்றோம், நல்லபடி நம்மை கொண்டு போய் சேர்த்துவார் என்ற அந்த நம்பிக்கையை தான் நாம் போகின்றோம். சகோதரத்தை ஒரு வியாபாரத்தை துவக்கின்றோம், நமக்கு அந்த பரக்கத் வரும், லாபம் கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை தான். இப்படி எல்லாமே நம்பிக்கையின் மீது தான் இருக்கிறது. நமக்கு கனடாத்துக்கு போய் வந்தாங்க, பயன் கேட்டிருப்பீங்க, அதுவும் நம்மளுடைய நம்பிக்கையின் மீது தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம போய் பார்த்தோமா, நபி அவர்கள் தான் கன நேரத்திலே அவர்கள் அவருடைய அந்த பூத உடலுடனே என்னுடைய முகத்திலே எந்த நேத்திரங்களுக்கு அந்த நேத்திரங்களை கொண்டு நான் பைபிள் முகத்தஸை அடைந்து அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து சித்திரத்தில் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வை போய் நான் சந்தித்து வந்தேன் என்று சொன்னார்கள். இது நமக்கு நம்பிக்கை தானே? அல்லாஹ் சொல்லுவான், இந்த மார்க்கத்திலே இந்த திருவேதத்தை யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. சந்தேகம் என்பதே இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் வாருங்கள், இந்த குர்ஆன் நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்பதாக குர்ஆனுடைய ஆரம்பத்தில் தொடக்கத்தில் எடுத்து பாருங்கள் சகோதரர்கள். அதுல எல்லா அந்த நம்பிக்கையிலும் மிகப்பெரிய நம்பிக்கை இறை நம்பிக்கை. அதுதான் ஈமான். நாம் அல்லாஹை போய் பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் காணவில்லை, அல்லாஹ்வுக்கு திருவேதத்தை எல்லாம் இறக்கி வைத்ததை நாம் அவருடைய காலத்திலே இருந்து நாம் அந்த வகையை பார்க்கவில்லை. எதுவுமே நமக்கு இல்லை. நாம் நம்பிக்கை மீது இருக்கின்றோம், இறை நம்பிக்கையின் மீது நாம் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை கொண்டுதான் நாம் வெல்ல வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை காலகட்டங்களிலே சோதனை காலங்களிலே அந்த இறை நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இதே நிலை நமக்கு நீடிக்காது. அல்லாஹ் நமக்கு மாற்றுவான். அல்லாஹ் எந்த நிலையை மாற்றுவான். நமக்கும் ஒரு காலம் வரும்,
என்று நாம் நம்ப வேண்டும் சகோதரர். நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அதுதான் மிக மிக அல்லாஹ் எதிர்பார்ப்பது. என்னுடைய இந்த சோதனையுடைய நேரத்தில் கூட இந்த மனிதன் என் மீது உள்ள அந்த நம்பிக்கையை அவன் அதிகமாக்கிக் கொண்டே நான் இருக்கின்றானே என்று. இரண்டாவதாக நமக்கு ஏற்பட்டுள்ள சோதனை காலகட்டங்களிலே அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாபத் அவருடைய முடிவை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவருடைய கலாபத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்து விட்டது, எல்லாம் சரியாக தான் போய் கொண்டிருந்தது, எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்து வைத்துதான் இருந்தேன், ஆனால் நடக்கவில்லையே, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. அப்படிதான் பேச வேண்டும் ஒழிய நான் இதை தவற விட்டதுதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது எனக்கு கிடைத்திருந்தா இப்படி ஆயிருக்காது, அப்படி இப்படி நடந்ததால் அப்படி ஆயிருக்குமே, அப்படி நடந்தா இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு யூகமான பேச்சுகளை பேசுவது என்பது ஷைத்தானுக்கு பாதையை திறந்து விடுவது என்று நபி சொன்னார். அது போல ஷைத்தான் உள்ள வந்துட்டான்னா உள்ள வந்து இன்னும் என்னென்ன முசலாட்டம் அத்தனையும் போட்டு கடைசியில எங்கேயோ கொண்டு போய் விடுவான். பாத்தியா உனக்கு பாத்தியா அப்படி போட்டு எங்கேயோ கொண்டு விட்டு விடுவான். அதனால்தான் நபியர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்து நடந்து விட்டதுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்று நடக்க வேண்டியது நடக்கல, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, அது நடக்கவில்லைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அல்லாஹ்வுடைய கலாபத்தை கொண்டு பொருந்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கூடிய ஆயுதத்திலே பெரிய ஆயுதம் எதுங்க? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நடக்கும். அல்லாஹ் நாடினால் நடக்கும். நபி அவர்களே ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை விட்டு விட்டாங்க. வலா தக்கூரன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் கதா இல்லா ஐ யஷா அல்லாஹ். நபியே நாளைக்கு நான் செய்தேன்னு நீங்க சொல்லாதீங்க, நாளைக்கு செய்து விடுவேன் நான் சொல்லுவேன் என்பதாக சொல்லாதீங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் செய்வேன் என்று சொல்லுங்க, சொல்வேன் என்று நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ் வசனத்தை வைக்கிறார். நபி அவர்களுக்கு 15 நாட்கள் வகை நின்று விட்டது. நபியின் மானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத விட்டு விட்டார். நமக்கு அதனால நாம் கல்யாணம்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த கல்யாணத்தினுடைய அந்த ஆய்வுகளை நம்ம என்ன போடுகிறோம்? இன்ஷா அல்லாஹ் பெரியவர்களால் நிச்சயித்தபடி பெரியவர்களால் கூடி மஷ்ரூஆவின்படி இந்த திருமணம் நடைபெறும் என்று நம்முடைய பெரியவர்கள் போட்டு காண்பித்திருக்காங்க அல்லவா? நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம போடுகிறோமே, அதுதான் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அல்லாஹ்வுடைய கலாபத்தை கொண்டு நாம் பொருத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது தான் சுலைமான் நபி அவர்கள் எடுத்துட்டார். முதல்ல அவர்களுக்கு 100 மனைவிமார்கள், 100 மனைவிமார்கள். அந்த 100 மனைவிமார்களிடத்திலையும் நான் ஒரு இரவில் செல்வேன். அத்தனை பேரும் அவர்கள் கர்ப்பமாவார்கள். அவர்களது ஆண் குழந்தைகள் பிறகு அந்த ஆண் குழந்தை எல்லா ஆண் குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய பாதை காண்பி வீரர்களாக அவர்களை அனுப்புவேன், அவர்களை ராணுவ வீரர்களாக ஆக்குவேன் என்பதாக சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தார்கள். ஆகையினால் 100 மனைவிமார்களும் சென்றார்கள் ஒரு இரவிலே. அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு வலிமை தந்திருந்தான். அது அவருடைய சரியத், அவருடைய மாற்றத்தை அனுமதிக்கப்பட்ட ஒன்று. 100 மனைவிமார்கள் ஒரு இரவிலே சென்றார்கள். எந்த மனைவிமாரும் கர்ப்பம் தரிக்கவில்லை. ஒரே ஒரு மனைவி மட்டும் கர்ப்பம் தரித்தார். அவர் பார்த்தால் அதற்குள்ளே அது ஆபாசமாய் விழுந்து விட்டது. முழுமை பெறவில்லை, அது விழுகட்டியாக ஆகிவிட்டது. சகோதரர்களே, இதற்கு அல்லாஹ் சொல்லும் போது சுலைமானே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் நினைத்தது போன்று நீங்கள் சொல்லியது போன்று எல்லா மனைவிமாரும் கர்ப்பமாக இருப்பார்கள், ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் அவரை எச்சரிக்கை செய்கிறான். என்னவென்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வுடைய கலாபத் அவருடைய நாட்டம் என்னவோ அதுதான் அப்படிங்கிற ஒரு ஈமான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் படுத்தினான் சபர் என்பதை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதனை காலகட்டங்களிலே நாம் அதை நாம் வெல்ல வேண்டும். சகோதரர்களே, சபர் என்பது வேண்டும். சபருக்கு அல்லாஹ் கூலி கணக்கிலேயே தருகிறான். பொறுமைக்கு கூலி இந்த மாதிரி பொறுமையானவர்களுக்கு அல்லாஹ் பல கணக்கிலேயே வழங்குவதாக சொல்கிறான். தொழிலுக்கு கூலி இவ்வளவு இருக்கு, நோன்புக்கு கூலி இவ்வளவு இருக்கு, சகாத்துக்கு கூலி இவ்வளவு இருக்கு. ஆனால் பொறுமையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் கணக்கிலேயே என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். வயது ஹிசா கணக்கில்லாமல் அல்லாஹ் தருவதாக சொல்கிறான். பொறுமையானதுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுகிற நபி என்று அல்லாஹ் சொல்வதே பொறுமையாக இருந்தார்கள். ஒரு தம்பதி அபு சலமா என்ற தம்பதி, அபு சலமா அவர் கணவன், உம்மு சலமா மனைவி, 2 பேரும் அப்படியே அவர்களை இப்படிதான் ஒரு தம்பதியில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு நபியனுடைய காலத்தில் வாழ்ந்த ரொம்ப உண்மையான ரொம்ப ஒருவருக்கு நேசம் கொண்ட ஒரு கணவன் மனைவி. நபியவர்களிடத்திலிருந்து ஒரு
துஆவை கேட்டு வருகின்றார் அபூ சலமா. எந்த முசீபத் ஏற்பட்டாலும் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்ஃலுப் லி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்படக்கூடிய முசீபத்தை நீக்குவாயாக, இதற்கு பகரமாக எனக்கு ஒரு நன்மையை நீ தந்தருவாயாக என்று அல்லாஹ் துஆ செய்யணும் என்று நபிகள் சொல்லி தந்தார்கள். அதற்கு முன்னால இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். எந்த துன்பம் ஏற்பட்டாலும் என்று நபிகள் சொல்லி தந்திருந்தார். அதை அபூ சலமா உம்மு சலமா தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லி வைத்திருந்தார். அந்த அம்மாவும் இதை ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஓதிக்கிட்டு ஒரு நேரம் வந்துச்சு, அபூ சலமா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை அவர் காலமாக்கி விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த நேரத்திலும் இந்த அம்மா அந்த துஆவை ஓதுகிறார்கள். நாம் இதை ஓதுகின்றோம், அல்லாஹ் இதற்கு பகரமாக இவருக்கு பகரமாக இந்த கணவர் அபூ சலமா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ் அவரை அழைத்துக் கொண்டான். யார் நமக்கு கிடைக்க போகிறாரோ, எந்த கணவன் தான் அமைய போகிறார், யார் அமைய மாட்டார் என்று நம்ம குழப்பிக் கொண்டிருந்தார்களே கூடிய அந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அந்த நபியர்கள் சொல்லி தந்த அந்த துவாவை அல்லாஹ்வுடைய நாட்டங்கள் பொறுமையாக இருந்ததினால், அந்த சபரை அவர்கள் வாழ்க்கையை கொண்டிருந்ததனால் நபியவர்களே உம்மு சலமாவுக்கு கணவனாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் தான் வரக்கூடிய பரிசு இருந்தாங்க. அந்த சபருக்கு கூலியும் பொறுமைக்கு கூலியும் தான் அல்லாஹ் வழங்கிய பக்கத்திலிருந்து ஒன்றை இப்படி ஏற்பட்டால் அல்லாஹ் பகதமான உண்மை வைத்திருப்பான், இன்னொன்றை அல்லாஹ் பெரிய ஒரு சந்தோஷத்தை தருவான். நபியவர்களே உம்மு சலமா கணவனாக ஆனதற்கு பிறகு அப்பொழுதுதான் அந்த துவாவுடைய அந்த வலிமை என்ன என்பதை உம்மு சலமாக்கள் தெரிந்து கொண்டார்கள். அபூ சலமா சென்று விட்டாலும் கூட நபியவர்களை ஒரு திருமணம் முடிந்து கொண்டார்கள். நபியவர்களுடைய மனைவிமார்கள் ஒருத்தியாக நான் ஆகிவிட்டது என்று அவர் சொல்லுகிறார். இது மாதிரி தான் அல்லாஹ் தஆலா நாம் சோதிப்போம், உங்களை வர நபரு மன்னக்கும் ஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நஃப்ஸின் மினல் அம்வால், உங்களை நாம் சோதிப்போம் பல வகையிலே. உங்களை நாம் என்ன செய்வோம், உங்களுக்கு பொருள்களை நஷ்டத்தை கொடுத்து சோதிப்போம், உங்களுடைய உயிர்களை கொண்டு நாம் சோதிப்போம், உங்களுடைய அதாவது பலவிதமான சோதனைகளை உங்களுக்கு வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே சமயத்தில் அந்த சோதனைகளுக்கு எல்லாம் அல்லாஹ் சொல்லும் போது அந்த சோதனைகளுடைய நேரத்தில் அவர்கள் பொறுமையை மேற்கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடன் ஆகிவிடுவான். அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய உதவியினுடைய வாசனை தந்து விடுவான் என்று பொறுமையாக இருக்கிறோமா என்று அல்லாஹ் பார்ப்பான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியதி என்ன இந்த உலகத்துல அதை நாம் புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையுடைய யதார்த்தம் எல்லோருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஒரு நல்லதாக நடக்கும் என்று நாம் ஒன்றை எதிர்பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அதை நமக்கு ஒரு தீமையை மறைத்து வைத்திருப்பான். நமக்கு ஒரு தீமையாகி விடுவோம் என்று நாம் அஞ்சுவோம், அதில் ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். சகோதரர், இதுதான் அல்லாஹ்வுடைய நீதியாக அல்லாஹ் யஅலமு அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், நீங்கள் யாரும் அறியாதவர்களே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் முன்னால பார்த்து நாம விளங்குவோம், ஆனால் அதனுடைய உள்ள எவ்வளவு நமக்கு தீங்கு இருக்குது நமக்கு தெரியாது. அல்லாஹ் தரமாட்டான் அதை நமக்கு. அதே போல ஒன்றை பார்த்து விரும்புவோம், ஆனால் அதற்குள்ள கெடுதல். ஒன்றை பார்த்து விரும்புவோம், அதற்குள்ள ஒரு நன்றி. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய உலகத்தினுடைய நியதி. நிம்மதியாக நம்ம வாழணும், நிரந்தரமான நிம்மதியாக இருக்கணும். நமக்கு எதுவுமே ஏற்படும், எந்த கவலையும் இல்லை, எந்த சஞ்சலமும் வரக்கூடாது, எந்த நோயும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே இடம், கவலை இல்லாத ஒரு இடம் சொர்க்கத்தில். என்னைக்கு நாம் மனது காலை வைத்து விட்டு நுழைகின்றோமோ அன்னைக்கு தான் நமக்கு எல்லாமே முடிஞ்சது. அது வரைக்கும் நமக்கு சோதனைகளும் நமக்கு கவலைகளும் நமக்கு துன்பங்களும் இது உலகத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம் மௌத்தான பிறகும் அது இருக்கும். எப்போ சொர்க்கத்திற்குள்ளே நுழைகின்றோம் அப்பொழுதுதான் யாரும் கவலைப்பட மாட்டார்கள், யாரும் கஷ்டப்பட மாட்டார்கள். அவர்கள் எது விரும்புகிறார்கள் அதனுடைய பலமான சுகம். அவர்கள் விரும்பியதெல்லாம் அவர்கள் முன்னிலையெல்லாம் சொல்லுகின்றான். சகோதரர்களை புதியவர்களாக நம்மை எல்லாம் அல்லாஹ்வுடைய கதாபதரை கொண்டு நாம் பொருந்திக் கொண்டவர்களாக, ஈமானை இறை நம்பிக்கையில் நாம் வலிமை பெற்றவர்களாக, அதே போல நாம் சபர் என்ற அந்த பொறுமையை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்தவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நாம் தாங்க முடியாத இந்த சோதனைகளையும் எந்த விதமான துன்பங்களையும் அல்லாஹ் விடாமல் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய துஆக்களையும் நம்முடைய காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி